ஹாய் கைஸ், லேண்ட் ஆஃப் ஃபரியட் சீசன் 2 பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் ஒரு எபிசோடும் சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. சீரீஸ் போகிற அதே வேகத்துக்கு நீங்களும் லைக்கையும் கமெண்டையும் தெறிக்க விட்டீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு தெரியும். சரி, நம்ம இப்போ கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஹீரோ இப்போ நதர் சிட்டியோட அரினால இருக்காரு. கடைசியாக இருந்த ஒருத்தனை அவர் அப்படியே அடிச்சு மயக்கமாக்க அங்கிருந்து க்ரௌடு மொத்தமும் கொந்தளிச்சிடுறாங்க. நதர் சிட்டியோட ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த இடத்தோட கிங்கும் அதை பார்த்துட்டு இருக்கான். அங்கே மயங்கி கடந்த மொத்த பேரும் சோம்பி மாறி திரும்ப நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ண வரானுங்க. வேற வழியே இல்ல, இந்த வாட்டி எல்லாரையும் போட்டு தள்ளி தான் ஆகணும். அவ்வளவுதான், அவன் கதையும் முடிஞ்சிருது. நம்மால் தான் வின்னர். நம்ம ஹோலியாவும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரியான ஒரு இலிசன் மாதிரியான ஒரு நிலைமைக்கு போறாரு. சிட்டியே கலவரமா இருக்கு. நம்மளும் ரத்த கரையோட அப்படியே நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் ஸ்டார் ஃபாரஸ்ட் நம்ம ஹீரோயின் எர்மிங்கோட கிராவிடேஷனல் பவரை யூஸ் பண்ணி அவங்கள லாக் பண்ண சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பவர்ஸால அவங்க லைட்டா ஸ்லிப் ஆக, ஓ மன்னிச்சிடு, நான் வேணும்னு எப்படி பண்ணல. அவங்களும் பிரச்சனை இல்லை, திரும்ப ஆரம்பிக்கலான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம டாமிங் முடியாது, நீ ரொம்பவே உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நீ இதை உடனே நிறுத்தி ஆகணும். இப்ப ஜூயி என் பெயரை தான் காட்டுறாங்க. நம்ம மாஸ்டர் இப்பல இருந்து சோல் மாஸ்டர்ஸ் இருட்டினதுக்கு அப்புறம் எங்கேயும் தனியா போக கூடாது. நம்ம நிங் கிளான் அப்புறம் டையன் டிராகன் கிளான்ல இருந்து ஒரு மெம்பர்ஸ் எப்போதுமே அவங்க கூட இருப்பாங்கன்னு சொல்ல அரசரும் எனக்கெல்லாம் சரிதான். ஆனா அவங்க ரெண்டு கிளானும் இதுக்கு ஒத்துப்பாங்களா? அங்கிருந்த நிங் கிளானோட ஹெட் அப்புறம் டையன் கிளானை சேர்ந்த அந்த பையனும் நாங்க உடனே எங்க கிளானுக்கு தகவல் அனுப்புறோம். அவ்வளவுதான், இப்போ ஒன்னா உட்காந்து அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப நம்ம கிளானுக்கு வரக்கூடாது, அது உங்க வீடு தானே ஒரு சொல்ல. நம்ம மாஸ்டர் அப்பா என்னைக்கு என்ன அந்த இடத்தை விட்டு வெளியே துரத்துனாரோ அப்பவே எனக்கு வீடுங்கிற ஒண்ணே இல்லாம போயிடுச்சு. அவனும் உங்களோட மார்ஷியல் பவர் மியூட்டட் ஆகி ஒரு சான்போவா மாறிடுச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆள் அதை கேட்ட அப்செட் ஆக நம்ம ஏற்லாங்க டக்குன்னு குறுக்க பூந்து பேச்ச மாத்திடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம லூ எம்பையரை தான் காட்டுறாங்க. அங்க அடிமைங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம கிங்கும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அங்க கீழே விழுக போன ஒருத்தனை இன்னொருத்தன் கை கொடுத்து காப்பாத்துறான். கருணை நம்மளோட மிகப்பெரிய எதிரி. அவரு சொன்ன மாதிரியே காப்பாத்தினவனே போட்டு பொழந்து கட்ட. நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் சும்மா ஒண்ணு இதை சொல்லிட்டு போகல. உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுதுன்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல என்னடான்னு பார்த்தா சண்டை போட்டுட்டு இருந்த ரெண்டு பேரும் அவங்க மாஸ்க் கழட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம டைமி பாயோட பிரதரும் நம்ம சுசுகிங்கோட சிஸ்டரும். எப்படியோ இவங்க ஏமாத்தினது கிங் கண்டுபிடிச்சிட்டாரு போல. உங்க விதியை யாராலையும் மாத்த முடியாது, உயிர் பொழைக்கிறவனுக்கு தான் உரிமை நாள் சொல்ல. நம்ம டைமோபாயும் சிசுகிங்கும் களத்துல இறங்குறாங்க. ஆனா அவங்க யாரோ ஒருத்தர் அடிச்சுக்கல. அமைதியாயிட்டு அவங்க அப்பா கிட்ட நாங்க ஒருத்தர் காயப்படுத்தாமலே இந்த நாட்டை ஆளுவோம் கிழிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவரு கடுப்பாய் அவங்க 4 பேருமே பறக்க விட்டுறாரு. நம்ம சிசுகிங் நான் சீக்கிரமாவே லெவல் 60 ரீச் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறமா என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. லெவல் 60 ரீச் பண்ண உன் அப்பாக்கு எவ்வளவு காலம் ஆனிச்சுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. நம்ம டியோக்கு டக்குன்னு முன்னாடி வந்து அவ ஏதோ தெரியாம பேசுற, மன்னிச்சிடுங்க எம்பரர். ஆனா சிசுகிங் அவங்க முடிவுல உறுதியா இருக்காங்க. நம்ம டைமோபாயும் நானும் லெவல் 60 சீக்கிரமா ரீச் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறமாவது இவங்களை கொல்லாம விட்டுருவீங்களா? ஆளுக்கு சம கோவம் வருது. இருந்தாலும் அவங்க அவ்வளவு உறுதியா இருக்கிறத பார்த்துட்டு லெவல் 60 ரீச் பண்ணிட்டு என் முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம நீங்களான்னு காயப்பட்ட நம்ம சீக்கு அவங்க மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்க டக்குன்னு இன்னைக்கு நடந்த விஷயம் உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமா இல்லையா? நம்ம அட்டாக் பண்ண அந்த ரெண்டு பேரும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா அவங்க மூவ்ஸ் எதுவுமே நம்மள கொல்லணுங்கிற மாதிரி இல்ல, காயப்படுத்த மட்டும்தான் நினைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த வாங்ஸுங்கும் சரியான நேரத்துல அங்க வந்தான். அவங்க அப்பா அவங்க ரெண்டு பேரையும் மெயினாலுக்கு இன்வைட் பண்ணதா தகவல் வர அவங்களும் என்னன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா வாங்ஸுங்க அங்க உட்காந்துட்டு இருக்கான். நம்ம நீங்கிறவங்க அவன் பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் வராங்க. ஆளும் அப்படியே அவங்க கிட்ட கடலை போடுற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்னத்தை புரிஞ்சிட்டு அவங்களும் பேச்சுவார்த்தையை அங்கேயே கட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. அவங்க ஒரு பக்கம் சம கோவத்துல உட்காந்துட்டு இருக்க அவங்க அப்பாவும் இப்ப அப்படியே வந்து அவங்கள மீட் பண்றாரு. அந்த ஃபாங்ஸன் உண்மையிலேயே ரொம்ப பவரான பையன், கூடவே ரொம்ப டேலண்டானவனும் கூட. ஆனா அவனுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? ஆளுக்கும் எல்லாமே அவன் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான்னு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவங்களோட ஆம்பர் கிளான் அவங்க என்னைக்குமே சப்போர்ட் மார்ஷியல் பவரோட இருக்கிறவங்க. இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் 7 கிரேட் கிளான்ஸ்ல அவங்களும் ஹூட்டன் கிளானுக்கு சரிசமமான ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு வார் மார்ஷியல் மாஸ்டர்ஸோட நம்ம அலையன்ஸ் வச்சிருக்கிறது தான் ஒரே காரணம்னு சொல்ல. அவங்களும் அவங்க அப்பா கிட்ட அவங்க லவ் புரிய வைக்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க. நீ சொல்றதுலாம் எனக்கு புரியுது. ஆனா நம்ம கிளானோட சட்டம் என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களும் ஸ்டூடெண்டா யார் வேணாலும் உள்ள வரலாம். ஆனா கல்யாணம்னு வரும்போது வார் மார்ஷியல் மாஸ்டர்ஸோட மட்டும்தான் அது நடக்கணும்னு சொல்ல. வெளியிருந்து அது எல்லாத்தையும் கேட்ட நம்ம சி மனசோட அங்கிருந்து கிளம்ப போறாரு. ஆனா அவங்களை எப்படி விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. திரும்ப வந்து கதவு தட்ட போக டக்குன்னு ஒரு கை அவரை தடுக்குது. மாஸ்டர் குரு
சொல்றாங்க. என்னோட 10% பவரை நான் யூஸ் பண்றேன், உன்னால என்ன தோக்கடிக்க முடியுதான்னு பாரு. ஆனா ஆம் ரெஸ்லிங்ல கூட அவரால் ஜெயிக்க முடியல. அவரோட பவர் அந்த மாதிரி. நான் நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என் உயிரே கொடுப்பேன். எனக்கு தெரியும் அவ மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா அவ காயப்படுறத விரும்பலன்னா நீ அவளை விட்டு போய் தான் ஆகணும். நம்மளால வர வழி இல்லாம அப்படி அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம பேபியை தான் காட்டுறாங்க. அவங்க மண்டைக்குள்ள யாரோ ஒரு கொடூரன் அவங்க கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அவங்களும் பாதிட்டு கண் முழிக்கிறாங்க. அங்க வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் மக்களோட நிலத்தை ஒரு பீஸ்ட் ரொம்பவே நாசப்படுத்திடுச்சு, அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அவங்க சொல்ல ஆளும் 1,00,000 வருஷம் வாழ்ந்த ஒரு சோல் பீஸ்ட நம்ம ஆளுங்க பார்த்துருக்காங்க. அவங்களும் வில்லத்தனமா லைட்டா ஸ்மைல் பண்ண ஒரு பெரிய படையை நம்ம ஹீரோயினை தேடி இப்ப களத்துல இறங்குற மாதிரி காட்டுறாங்க. ஃபாரஸ்ட் ஏரியால வழக்கம் போல நம்ம ஊர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கு. அவங்க காப்பாத்தின அந்த குட்டி ஃபாக்ஸ் அவங்கள பத்தின அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு இப்ப அப்படியே அங்க வருது. அவங்களும் என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே அந்த மலையில இருந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு சோல் மாஸ்டர்ஸ் படையை அவங்கள தேடி இப்ப ஸ்டார் ஃபாரஸ்ட்குள்ள பூந்துட்டு இருக்கானுங்க. ஏர்னிங் வந்த கோவத்துக்கு நான் அவங்க எல்லாரையும் தம்சம் பண்ணிடுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் உன்னால கண்டிப்பா அது முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த சண்டையால ஃபாரஸ்ட்ல இருக்கிற நிறைய பீஸ்டும் இந்த காடும் தான் பாதிக்கப்படும். டாங்ஸன் இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நெதர் சிட்டில நம்ம ஹீரோ எதிரிங்க எல்லாரையும் தம்சம் பண்ணிட்டு இருக்காரு. 10-20 வின்னிங் ரேட் டபுளா ஏறிட்டு இருக்கு. 95வது மேட்ச்லயே ஆல் வின் பண்ண நதர் கிங்கோட அசிஸ்டன்ட் இவன் கண்டிப்பா 100 ரீச் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லாரும் இவனுக்கு கிங் ஆஃப் அசுரான்னு பேரே வச்சுட்டாங்க. இங்க மக்கள் ஒருத்தனை கொண்டாடுறாங்கன்னா அவன் முடிவை நெருங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரியே ஒரு மேட்ச்ல நம்ம ஹீரோக்கு காயப்படுது, இருந்தாலும் அவர் எப்படியோ போராடி அவனை தோக்கடிச்சிடுறாரு. ரத்த வெள்ளத்துல அவரு திரும்ப அப்படி அங்கிருந்து கிளம்ப ஒரு பெரிய கேங்கே அவருக்கு சுத்து போட்டுருது. அதனால இவனை கண்டிப்பா நம்மளால தோக்கடிக்க முடியாது, இங்கே வச்சு இவனை முடிச்சிடலாம். ஆனா நம்ம ஹீரோ அப்பவும் விடாம அவரை ஹேமர் எடுத்து சொல்லட்டுன்னு சொல்லிட்டு இருக்க 10 செகண்ட் தான் மொத்த பேரும் காலி. வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஹூலியாவும் நீ உண்மையிலேயே சமாதான் சொல்ல அவர் அப்பாவும் சைட்ல நின்று அவரை கண்காணிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை நதர் கிங்கும் பார்த்துடுறான். ஒரு வாட்டி ஹெல் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நதர் சிட்டிக்கு அவங்க எப்ப வேணாலும் வரலாம். இந்த ஹூட்டின் செக்டரை சேர்ந்தவனும் சோலால சேர்ந்தவளும் எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா நடந்த அட்டாக்ல பாய்சன் அட்டாக் ஆகி அதை சமாளிக்க முடியாம துடிச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ தான் இப்ப காட்டுறாங்க. அவரோட பையனை வழக்கம் போல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சென்ஸ் பண்ண வழக்கத்தை விட அது ரொம்பவே மோசமா இருக்கு. அவங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அவருக்கு அப்படியே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆள் இப்ப ஸ்பிரிச்சுவல் சீல தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் பேர் அவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்க அவங்களும் இப்ப அப்படியே அங்க வர மாதிரி தெரியுது. அவங்களும் அவர் அப்படியே ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாங்ஸன் நீ இதுல ஜெயிச்சாதான் என்னாலையும் இதுல ஜெயிக்க முடியும், அதை மட்டும் மறந்துடாத. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் அப்படியே நார்மலாக ஆரம்பிக்கிறாரு. ஆள் ரெக்கவராக இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் குசியோட கண்ணை திறக்கிறாங்க. இப்ப திரும்ப ஆம்பர் கிளான் நம்ம நிங்கிறவங்க அவங்களோட ஃபேவரட் பிளேஸுக்கு கூட்டிட்டு வராரு. வேர்ல்டு மேப் அவங்க கிட்ட காமிச்சு அவரு நார்த்துக்கு போக போறதாவும் ஃபார் சோல் மாஸ்டர்ஸை தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிட்டு தான் திரும்ப வருவார்னு சொல்ல நான் இதை உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நான் கண்டிப்பா உன்னை இங்கிருந்து போக அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஆனா ஆள் கேட்க மாட்டாரு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் திரும்ப வந்துடுவேன். அப்ப நீ முடிவு பண்ணிட்டீல, சரி அதான் இஷ்டம்னா அப்படியே பண்ணு. அவருக்கு பாதுகாப்பா அவங்க கிட்ட இருந்த ஒரு சீக்ரெட் வெப்பனையும் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆள் இங்கிருந்து கிளம்பிட்டாருங்கிற விஷயம் அவர் அப்பாவுக்கும் தெரிய வருது. அவன் கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வருவான், ஆனா அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு அவரு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் ஒரு வழியா இப்ப அவரோட 99வது மேட்சையும் வின் பண்ண அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹோலினா இப்ப அப்படியே களத்துல இறங்குறாங்க. அவங்களுக்கும் இது 99வது மேட்ச் தான். அவங்களும் அதுல வின் பண்ண நம்மளும் அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படி அங்கிருந்து கிளம்புறாரு. திடீர்னு நம்ம ஆளுக்கு என்னச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கண்ட்ரோலை இழக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வெப்பன் அப்படியே வெளியே வர மக்கள்லாம் அவரை பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க. ஹோலினா அமைதியா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஹெல்ப்னு ஒரு சவுண்ட் கேக்குது. நம்மளும் அவர் வெப்பனை போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. ஒரு லேடி என்ன தைரியம் தான் என்கிட்டயே திருடுவேன்னு சொல்லி ஒரு சின்ன பையனை போட்டு தள்ள போறாங்க. ஆனா நம்மால் அங்க வந்ததை பார்த்துட்டு அவங்க பயந்து போய் அங்கிருந்து எஸ்கேப் ஆக அவரும் போய் அவனை சமாதானப்படுத்துறாரு. ஆனா அவன் டக்குன்னு கத்தி எடுத்து அவரையும் சொருகிடுறான். நம்மளோட கில்லிங் இன்ஸ்டன்ட் அவனை போட்டு தள்ளுன்னு சொல்லி அப்படியே துடிக்குது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் அப்படியே வெளியே வர அங்க வந்து நம்ம ஹூலினா இவனுக்கெல்லாம் இறக்குமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி போட்டு தள்ள போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்கள தடுத்துட்டாரு. இவ வெறும் சின்ன பையன் தான், வலியது வெல்லும், வீக்கானவங்களுக்கு இங்க வாழ உரிமை கிடையாது. நம்ம ஹீரோ இல்ல, எல்லாருக்கும் இங்க வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் அவங்களோட பாஸ்ட் அவங்க கண்ணு முன்னாடி வருது. நம்ம பேபி எப்படி அவங்கள ஒரு கில்லிங்
கில்லிங் வெப்பனா மாத்துனாங்க. பலசாலிங்களுக்கு மட்டும்தான் இங்க வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்க சொன்ன அந்த விஷயம்லாம் அவங்க மண்டையில ஓடி அவங்களுக்கு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆகுது. ஆனா நம்ம ஹீரோ அவங்கள அமைதியாக்க ட்ரை பண்றாரு. உன் கில்லிங் இன்ஸ்டன்ட் உன்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது, அது நீ கட்டுப்படுத்து. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் அப்படியே நார்மலாக. இந்த பக்கம் ஸ்டார் ஃபாரஸ்ட் நம்ம எர்மிங் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஃபாக்ஸை தூக்கிட்டு இப்ப அப்படியே அங்க வருது. சோல் மாஸ்டர்ஸோட அட்டுலியும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம டாமிங் சோல் பீஸ்ட் ரேம்பேஜை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒட்டு மொத்தமா போய் அவங்க கதையை முடிச்சிடலாம். ஆனா அப்படி பண்ணா பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள அமைதியாக்கிட்டு அந்த ஃபாக்ஸை அவங்க அப்படியே ஹீல் பண்ண இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் நம்ம பேபியோட இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. நீ அத்துமீறி போயிட்டு இருக்க. எந்த அளவுக்கு சோலரோட கோரை நம்ம நெருங்குறோமோ அந்த அளவுக்கு சோல் பீஸ்ட் ரொம்பவே புத்திசாலியா இருக்கும். நீ இந்த செயலை இப்பவே கைவில்லனா விளைவுகள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். அவங்களும் அப்படியே அவங்களோட பாஸ்டுக்கு போறாங்க. அவங்க ஒரு சோல் ரிங்கை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம மாஸ்டர் அவரோட சான்போவை விட்டு அதை தடுத்துடுறாரு. உன்கிட்ட ட்வின் மார்ஷல் பவர் இருக்கு. மொதல் மார்ஷல் பவரை லெவல் 100க்கு கொண்டு போகாம நீ அடுத்த பவர்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சினா அது உன்னை ரொம்பவே காயப்படுத்தும். நீ இப்ப கூட என்னை பத்தி தான் கவலைப்படுறியான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் செம ஹாப்பியா இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்க லவர்ஸ் மாதிரி தான் இருக்கு. நம்ம பேபி அவருக்காக அவரோட சான்போவை அப்படியே பொம்மையா ரெடி பண்ணி தரேன். நம்ம லைட்டா அப்செட் ஆகிறாரு. யூஸ்லெஸ் சோல் பீஸ்ட்னு எதுவுமே இல்ல, யூஸ்லெஸ் சோல் மாஸ்டர்ஸ் மட்டும்தான் இங்க இருக்காங்க. ஆனா அது மத்தவங்களுக்கு என் சான்போவை வச்சு என்னால லெவல் 29 கூட தாண்ட முடியல. ஆனா நம்ம பேபி ரொம்பவே நம்பிக்கையா பேசுறாங்க. அவரால் கண்டிப்பா ஏதாவது சாதிக்க முடியும்ல அவங்க சொல்ல. இந்த பக்கம் அதே நம்ம மாஸ்டர் இப்ப அவங்களுக்கு எதிராக வந்து நிக்கிறாரு. அவங்களும் அவங்க முடிவுல இருந்து பின்வாங்கதா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆளோ சம கோவத்தோட அங்கிருந்து கிளம்ப அவங்க அசிஸ்டன்ட் ஏதோ சொல்ல வரான். வெளியே போங்கன்னு சொல்லி அவங்க அங்கிருந்து எல்லாரையும் துரத்திட்டு தனியா உட்காந்து அப்படியே அலாரம் வைக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சோல் ரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை அவங்களால முழுசா செய்ய முடியல. வேற வழி இல்லாம நம்ம 2 கிராண்ட் டைட்டன்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள அப்படியே ஒரு சேம்பருக்குள்ள லாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க வழியில இருக்கிறத சென்ஸ் பண்றாரு. அவங்க அவருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆள் இப்ப அப்படியே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க. கண்டிப்பா உன்னால இதுல இருந்து மீண்டு வர முடியும். அவரு குரலை கேட்டு அவங்களும் அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ற மாதிரி காமிச்சதோட நம்ம ஹோலினா இப்ப நம்ம ஹீரோவை பார்க்க போறாங்க. மாஸ்க கழட்டு வந்து அவங்கள நம்ம அப்படியே வச்சு லாக் பண்ணிடுறாரு. அவங்களும் நாளைக்கு நடக்க போற மேட்ச் அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு நெதர் சிட்டிக்கான ஃப்ரீ பாஸ் மட்டும் இல்ல டீமன் டமினும் கிடைக்கும். அது நம்ம கில்லிங் இன்ஸ்டன்ட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம லெவலுக்கு ஏத்த மாதிரி நம்ம பவர்ஸை அதால அதிகப்படுத்த முடியல அவங்க சொல்ல. நம்மளுக்கும் அவர் அப்பா அவர் இங்க அனுப்புனதுக்கான உண்மையான நோக்கமே இப்பதான் புரியுது. இதுக்கு பதிலா நாளைக்கான மேட்ச்ல நம்மளோட பார்ட்னர்ஷிப் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோ முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நெதர் சிட்டியோட கிங் அசிஸ்டன்ட் நாளைக்கு 100வது மேட்ச்ல ஒருத்தவங்க வின் பண்ணும் போதுலாம் நீங்க உங்களோட பவர்ஸையும் ரொம்பவே இழப்பீங்க. இதை தடுக்கிறதுக்காக இந்த வாட்டி வேணா நான் ஃபைட்டுக்கு முன்னாடி அவங்களை கொண்டுட்டுமா ஆள் டெரரா ஒரு லுக் விட்டு அவங்கள அப்படியே பறக்க விட்டுடுறாரு. நெதர் சிட்டியோட உண்மையான த்ரெட் என்னன்னு தெரியுமா? சோலாரோட மாஸ்டரும் அந்த ஹூட்டின் மாஸ்டரும் தான். அவங்க ஆளுங்களை கொன்னினா அவங்க நம்ம இடத்தையே தரமாட்டமாக்கிடுவாங்க. அதுக்கு பதிலா சண்டையில ஒருத்தங்க சாகத்தை நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு அவரு சொல்ல. இப்ப திரும்ப நம்ம பிபி அவங்க புதுசா ஒருத்தனை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கிட்ட பிளாக் ஸ்மித்லாம் இருக்கிற ஒரு இடத்த பத்தியும் அவங்க எல்லாரையும் நீ நமக்காக வேலை பார்க்க வைக்கணும்னு சொல்ல ஆளும் அப்படி அங்கிருந்து கிளம்புறான். இதுதான் அவங்க சொன்ன அந்த சிட்டி போல. அந்த இடத்தோட மெயினான ஆளுங்களை மீட் பண்ணி அவனும் அவங்க கொண்டு வந்த ட்ரெஸ்ஸிரிஸ் எல்லாம் காட்டுறான். அவங்க ஃபர்ஸ்ட் வாய் பொழந்தாலும் சோலாளுக்காகலாம் எங்களால வேலை பார்க்க முடியாது கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. அப்ப பணத்துக்கு மயங்கலனா நான் என் பவரை காமிச்சு தானே ஆகணும். ஓ பவரை காட்டுவேன்னு சொல்லிட்டு அவங்களோட சீஃப் இப்ப அப்படியே முன்னாடி வராரு. ஆள் அவரோட மார்ஷல் ஆர்ட் பவரான எப்ப வெளியே கொண்டு வரேன். அதே நேரத்துல செயல மறைஞ்சிருந்த நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவரு பவரை யூஸ் பண்றாரு. அதை பார்த்து மொத்த பேரும் கதறிடுறானுங்க. அப்படின்னா நீ ஒரு கிராண்ட் மாஸ்டரா? சரி நமக்குள்ள பிரச்சனை வேணாம், இதை போய் நான் அப்படியே பிபி கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. வழியில பயங்கரமா காத்தடிச்சு அவன் கொண்டு வந்த மொத்த ட்ரெஸ்ஸிரிஸையும் யாரோ தூக்கிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவீங்க நம்புறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.